ஸ்கையுமே நல்லா ஆரம்பிச்சாரு. பட் ஒன்ஸ் அகைன் இஸ் கெட்டிங் டிஸ்மிஸ். அந்த இந்த தடவை ஸ்கொயர்ல கிடையாது. ஆனா அவுட் சைட் ஆஃப்ல அதே மாதிரி சொல்லி வச்சு ஆக்சுவலி அந்த டைம்ல தான் வந்து சிஎஸ்கே பவுலிங் கோச் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. ஓகே கமெண்ட்ரி லைவா போயிட்டு இருக்கோம். அப்ப சொல்லிருப்பாரு we have some plans for Sky no bowling in the outside off னு சொல்றாரு. கரெக்ட்டா அந்த அவுட் சைட் ஆஃப்ல போட்டு அதே மாதிரி விக்கெட். என்ன சொல்றதுன்னு தெரியல. ஓகே அகைன் நீங்க ஹர்திக் பாண்டியா அவுட் ஆஃப் ஃபார்ம்னா ஸ்கை என்னன்றதுன்னு தெரியல. கையாச்சு நீ கொஞ்சம் அக்ரெசிவா ஆடினாலே ஆல்வேஸ் இன் ஃபார்ம் தான். நான் வந்து அவர் அவுட் ஆஃப் ஃபார்ம்லாம் சொல்ல மாட்டேன். அவுட் ஆஃப் அவரும் ரன்ஸ் சொல்லவே மாட்டாரு. அவுட் பட் ஆஃப் இட்ஸ் ரன்ஸ் டெக்னிக்ஸ் ஆர் எக்ஸ்போஸ்ட். நீ எங்க போட்டா என்ன ஷாட் ரெடி பண்றது அப்படியே எழுதி வச்சிருக்காங்க எல்லாருமே. சோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் மாத்திக்கோங்க அப்ரோச்ன்றதை நம்ம தாப்பாட அடிச்சுக்கிறோம். பட் குட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹிம். எனக்கு என்னமோ ஸ்கை இன்னிங்ஸ் பாக்குறப்போ எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கும். லைக் வந்து இந்த ஷாட்ஸ் எல்லாம் வந்து எல்லா மேட்சும் அந்த நீ அவுட் சைட் ஆஃப் போடுறேன்னு வச்சுக்கோங்க, அந்த கட் ஷாட் ஒரு பாயிண்ட் தாண்டி ஒரு கேப்ல போகும் கரெக்டா. அந்த மாதிரி லெக் சைட்ல போட்டா ஒரு ஷாட்டா இருக்கட்டும், ஆஃப் சைட்ல முன்னாடி கொஞ்சம் போட்டா அது இப்படி தூக்கி விடுற ஷாட்டா இருக்கட்டும், நம்ம ஸ்கை பத்தி நம்மளுக்கே எவ்வளவு தெரியுது. நம்ம தூக்கத்துல எஞ்சி கேட்டாலும் நம்ம வந்து கரெக்டா சொல்லுவோம். அதுதான் அனலிஸ்ட் வந்து பார்த்துட்டு ஓகே இதெல்லாம் பண்றான், இது இந்த இடத்துல கொஞ்சம் மாத்தி இப்படி போடு இவனை தூக்கிடலாம் அப்படின்றது அவங்க பேச மாட்டாங்களா? கண்டிப்பா பேசுவாங்க. அதுதான் சொல்றோம்ல, நம்மளே பேசுறப்போ அவங்க பேச மாட்டாங்களா? சூரியகுமார் யாதவ் நான் ஒன்னும் எதிர்பார்க்கறதுக்குலாம் இல்ல. அவர் வந்து இவ்வளவு அடிச்சு கொடுத்ததே போதுன்ற மாதிரிதான் இருந்துச்சு. வந்தா மேல அதுதான் அவன் டெக்னிக்கை வச்சு எவ்வளவு எடுக்க முடியுமோ நீ எடுத்து கொடுத்துருன்ற மாதிரி ஏதோ அடிச்சு கொடுத்தாரு. வேற பேட்ஸ்மேன் ஏதாவது இருந்தா பாருங்க, இல்ல நீங்க டெக்னிக் மாத்திட்டு வாங்கன்னு ஹம்பிளா சொல்ல தோணுது. அவ்வளவுதான், நீங்க சீசன் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் நீங்க கம்பேக் கொடுப்பீங்களா வாய்ப்பே இல்லை. ஐ திங்க் இட்ஸ் டைம் தட் சொல்லலடா, சூரியகுமார் ஏதோ உட்கார வச்சுட்டு இன்னொரு பிளேயருக்கு ஏதாவது வளர்த்து விடுங்க. அதுதான் சொல்றேன். இதுக்கப்புறம் சீசன் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நீங்க கம்பேக் கொடுப்பீங்கன்றதும் இல்ல. தயவு செஞ்சு சூர்யா உட்கார வச்சுட்டு வேற யங்ஸ்டர் யாராக்கா சான்ஸ் கொடுத்தாங்க நானும் சொல்ல வரேன். அதான் சொல்ல வந்தேன்.